Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 61 அதிகாரம் 3 இறைவசனம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் நாம் எங்கு சென்றாலும் சரி, நாம் எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, மகனே நீ கலங்காதே, மகளே நீ கலங்காதே, ஏனென்றால் நான் உனக்கு பலத்த கோட்டையாக இருக்கிறேன். இன்றைக்கு ஜீவ பரிசுத்த வேதாமத்திலே சந்தேகங்களை கேட்க ஆண்டவரால் நேசிக்கிற குழந்தை அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு வேறு யாரும் இல்லை, என்னுடைய மகன்தான். எங்கள் 2 பேரையும் ஆண்டவர் அழைத்தார். சிறு வயதிலேயே ஆண்டவருடைய அன்பை அறிந்தவன் மற்றும் கடவுளை அதிகளவு, என்னை விட அதிகளவு நேசிப்பவன். சில இடத்திலே நான் சோர்ந்து போகும் பொழுது மகன் எனக்கு ஆறுதல் தருவான். அவனே ஆர்வமாக வந்து, நானும் பரிசுத்த வேதாகமத்திலே பல சந்தேகங்கள் இருக்குது, நான் கேட்குறேன், நானும் இந்த காணொலி தொகுப்பில் கலந்துக்கிறேன்னு வாஞ்சியாக கேட்டேன். என்னை ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஏதாவது ஒரு சந்தேகம் ஏதாவது இருக்கா? பலத்த கோட்டை அப்படின்னா, கோட்டைன்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு இடம். அந்த காலகட்டத்தில் போர் செய்யும் பொழுது பதுங்கி இருக்கிறதுக்கு இந்த கோட்டைகளை பயன்படுத்துவார்கள். அப்போ பதுங்கி இருக்கிறதுக்கு தான் அந்த கோட்டை தேவைப்படுது. இப்போ நமக்கெல்லாம் எது கோட்டையாக இருக்கிறது? ஆண்டவர். அவர்தான் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். நாம் அந்த கோட்டைக்குள்ளே பிரவேசித்து நாம் பாதுகாப்பாக இருப்போம். நான் உனக்கு பலத்த கோட்டையாக இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? எங்கேயும் போனால் வந்தால் நீ எதையும் ஏதாவது இது இருக்கா அது இருக்கா பேய் இருக்காருன்னா பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் உனக்கும் சொல்கிறேன். சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் பயப்படுவோம். ஏனென்றால் நாம் மனிதர்கள் தானே. அதனால் பல விஷயங்களை குறித்து பயப்படுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்கு எதிரே பலத்த துருவமாய் இருந்தேன். தாவீதுக்கு ரொம்பவும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் மீது. இதற்கு இணை வசனமாக நாம் அடுத்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 62 அதிகாரம் 2 இப்படியாக சொல்கிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நாம் ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. என் பிரியமானவர்களே, நாம் எதை குறித்தும் கலக்கம் அடையாமல் தெளிவாக இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தாவீதின் நம்பிக்கையை விசுவாசத்தை பார்த்தும் நாம் பலமாக வளரலாம். நாம் ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. எந்த மனிதர்களும் நமக்கு எந்த ஒரு துன்பமும் செஞ்சிட முடியாது. நாம் மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டாம் என்ற ஆண்டவர் இன்றைக்கு இந்த தினவசம் மூலியமாக கோரிக்கிறார். ஏதோ ஒரு சூழலுக்காக பல வருஷ காலமாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே நான் உனக்கு விரைவில் பதில் தருவேன். மகளே, நான் உனக்கு ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறேன். அந்த நாளிலே உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். நீ ஜெபித்த ஜபங்களுக்கெல்லாம் நான் பதில் தருவேன். அதுவரை என்னுடைய பலத்த கோட்டையிலே அடங்கியிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் அந்த பலத்த கோட்டையை பிடித்து கொள்ள ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த சங்கீத பகுதியில் 61 அதிகாரம் சொல்லப்பட்டது போல நீர் எங்களுக்கு பலத்த கோட்டையாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்து மனம் கணக்கான அடைய வேண்டாம் என்று நீர் வெளிப்படுத்துகிறீர்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசர், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே.
அவர்களுடைய இருக்கிற மனக்குழப்பத்தை எல்லாம் நீ சரி செய்யுமா சோத்துக்கத்தாவே. இப்போ குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாக நீ தேவை கிருபை செய்யும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து யாரெல்லாம் கணப்பிரச்சனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஒரு கட்டளை ஈடுமாட்டோம் சொத்துக்கத்தாவே துதிக்கணும்ப்பா. அப்பா பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் அநேக குழந்தைகளுக்காக நான் சொல்லுகிறேன். அவர்களுக்கும் நீர் கோட்டையாக இருந்து அவர்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும் சொத்துக்கத்தாவே துதிக்கிறோம். எங்கள் அந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து வெற்றி பெற செய்யும் சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.